இன்னைக்கு கிளாஸ்ல செப்பரேஷன் ஆஃப் லாந்தனைட்ஸ் பார்க்குறோம். காமனாக உலோக அயனிகளின் பண்புகள் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட அளவு மற்றும் அதோட சார்ஜ், சைஸ் அண்ட் சார்ஜ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பண்புகளை டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த லாந்தனைட்ஸ் காமனாக +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அது +3 இருக்கும் பொழுது மேக்சிமம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அட்டாமிக் ரேடியஸ் குறைஞ்சி இருந்தாலுமே ஓரளவுக்கு சிமிலர் கேரக்டர் அதுக்கிட்ட இருக்கும் சைஸில். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேதியியல் பண்புகள் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது எந்த கண்டிஷனில் அப்படின்னா +3 கண்டிஷனில் அப்படி இருக்கும். எனவே லாந்தனைடை மற்றொன்று லாந்தனைட் கூட அது கம்பைன் ஆகியிருக்கும் பொழுது பிரிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு ப்ராசஸாக இருக்குது. அப்போ கடினமான ப்ராசஸாக இருந்தாலுமே லாந்தனைட்ஸை 7 மெத்தட்கள் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் வீழ்படிவாக்கல் மெத்தட், ப்ரிசிப்டேஷன் மெத்தட். ப்ரிசிப்டேஷன் மெத்தட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ரிசிப்டேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணும் போது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சாலிபிள் ஆகும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்சாலிபிளாக இருக்கும். இப்போ இன்சாலிபிள் தான் நமக்கு ப்ரிசிப்டேட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் சொல்யூஷன் தனியாக, அந்த கரைஞ்சிருக்கிற சொல்யூஷன் தனியாக எடுப்போம், ப்ரிசிப்டேட் தனியாக எடுப்போம். ஸோ இந்த மெத்தட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீழ்படிவாக்கல் மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இதில் எது இன்சாலிபிள் எது சாலிபிள் அப்படின்ற கான்செப்ட் நமக்கு நெக்ஸ்ட்டு தெரியணும். ஓகேங்களா? இதில் அது லோவஸ்ட் சாலிபிள் தான் நம்மளுக்கு ப்ரிசிப்டேட் ஃபார்ம் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிறது எல்லாமே அதிகமான ஒரு வீழ்படிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டெஃபினேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இதில் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சாலிபிள் ஆகுது ஆகலைன்ற கான்செப்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ குறைவான காரத்தன்மை கொண்ட லுட்ரியம், ஓகேங்களா, லாஸ்ட்டாக இருக்கிறது லோ பேசிக் நம்ம படித்தோம். ஸோ அதுதான் என்ன பண்ணுதாம்மா ஃபஸ்ட்டு வீழ்படிவாகுது. ஸோ வலிமையான காரத்தன்மை கொண்டது கடைசியில் ப்ரிசிப்டேட் ஆகுது. அப்போ எது ப்ரிசிப்டேட் ஆகுதோ அது என்னது இன்சாலிபிளாக கரைஞ்சி இன்சாலிபிளாக நின்று நம்மளுக்கு கீழே ப்ரிசிப்டேட் ஃபார்ம் ஆகிடுது. அப்போ ப்ரிசிப்டேட் மெத்தட்ஸில் ஃபஸ்ட்டு எது ப்ரிசிப்டேட் ஆகுது அப்படின்னா லுட்ரியம் ப்ரிசிப்டேட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் லாந்தனம் ஆகுது. ஓகேங்களா? அப்போ லுட்ரியம் ஃபஸ்ட்டு ப்ரிசிப்டேட் ஆகுது, செகண்ட் அதிக காரத்தன்மை இருக்கிற லாந்தனம் ப்ரிசிப்டேட் ஆகுது. ஓகேங்களா? அப்புறம் ப்ரிசிப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், வீழ்படிவு தனியாக ப்ரிசிப்டேட் தனியாக பண்ணிக்கலாம். மீதி அந்த சொல்யூஷன் தனியாக மறுபடியும் ஹீட் பண்ணியோ இல்லைனா அது மறுபடியும் தனியாக ஃபில்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பிரித்து எடுத்துக்கலாம். அப்படி பிரித்து எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீழ்படிவை நம்ம கிராமெட்ரிக் அனாலிசிஸில் ப்ராக்டிக்கலில் பண்ணியிருப்போம். நைட்ரிக் ஆசிட் கொஞ்சமாக வச்சு நம்ம டைல்யூட் பண்ணி என்ன பண்ணுவோம், அந்த ப்ரிசிப்டேட்டை பியூராக மாற்றுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் தான் வீழ்படிவாக்கல் முறை. இப்போ வீழ்படிவாக்கல் முறை அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா லோவஸ்ட் சாலிபிலிட்டி ஒன்று இருக்கும், ஹையஸ்ட் சாலிபிலிட்டி ஒன்று இருக்கும். அது மட்டும் நம்மளுக்கு தெரியணும். அப்போ இங்கே எது ஃபஸ்ட்டு நல்லா ப்ரிசிப்டேட் ஆகுது, செகண்டாக எது ப்ரிசிப்டேட் ஆகுது, நெக்ஸ்ட்டு அந்த ப்ரிசிப்டேட்டை நம்ம எதன் மூலியமாக பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா அது கூட இந்த நைட்ரிக் ஆசிடை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அந்த ப்ரிசிப்டேட்டை ஃபில்டர் பண்ணி எடுக்க நம்மளுக்கு தூய்மையான ஒரு லாந்தனைட்ஸ் நமக்கு கிடைக்குது. இது ஒரு பார்ஷியல் செப்பரேஷன் மெத்தட் தான், முழுமையான ஒரு ப்ராசஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மீன்ஸ் எப்போனா அந்த ப்ரிசிப்டேட் தனியாகவும் ப்ளஸ் சொல்யூஷன் தனியாக பிரித்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ இது ஒரு பார்ஷியல் செப்பரேஷன். அதுக்கப்புறம் அந்த ப்ரிசிப்டேட்டை நைட்ரிக் ஆசிட் வச்சு நம்ம டிசால்வ் பண்ணி எடுக்கிறோம் பாருங்க, அது மீன்ஸ் பியூராக மாற்றி எடுக்கிறது ஒரு ஃபுல் ப்ராசஸ்ஸாக அதுக்கப்புறம் தான் நமக்கு மாறும். ஸோ இது மாதிரி நிறைய டைம்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பியூரான ஒரு லாந்தனைட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்த மெத்தட்ஸ் வெப்ப வினைகள், தெர்மல் ரியாக்ஷன். தெர்மல் ரியாக்ஷனில் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இங்கேயும் அதே லோ சாலிபிலிட்டி ஹை சாலிபிலிட்டி அதே மாதிரி வச்சு உங்கள் கம்பேரிசன்ஸ் வரும். லாந்தனைட் கலவையை சூடாக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தில் குறைந்த காரத்தன்மை கொண்ட நைட்ரேட்டுகள் என்ன பண்ணுதாம்மா ஆக்சைடாக மாறுது. குறைந்த காரத்தன்மைனா இப்போ இங்கே என்ன தெரியும் நம்மளுக்கு லுட்ரியம் லுட்ரியம் நைட்ரேட் நமக்கு என்னவா மாறுதாம்மா, லுட்ரியம் ஆக்சைடாக மாறுது. ஓகேங்களா? இப்போ இந்த கலவையை நம்ம மறுபடியும்
லீச்சிங் பண்ணும்போது கழுவி எடுக்கும் போது நைட்ரேட்டுகள் வந்து வாட்டரில் வந்து கரையும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு என்ன லேந்தனைட்ஸ் தேவையோ அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த லேந்தனைடோட நைட்ரேட் சால்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சைடாக மாறுது. ஓகேங்களா? அந்த ஆக்சைடு ப்ளஸ் நைட்ரேட்டை வந்து நம்ம சேர்த்து தனியாக பிரித்து எடுத்து அப்புறம் ஆக்சைடாக மாறி இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகைன் வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது இந்த நைட்ரேட் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரில் கரையும். அதை மட்டும் தனியாக வடிகட்டி பிரித்து எடுத்துருவோம். ஓகேங்களா? மீதம் இருக்கிற அந்த ஆக்சைடுகள், அந்த கரையாத ஆக்சைடு பாருங்க, இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி புரியுதுன்னு சொல்கிறேன் பாருங்க. காமனாக இப்போ வந்து லேந்தனைட்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும் போது நைட்ரேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ளஸ் ஆக்சைடாகவும் மாறி இருக்கும். இந்த நைட்ரேட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டரில் வந்து சால்யூபிள் ஆகும். இதை நம்ம தனியாக லீச் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? அப்புறம் கரையாத மீதி இருக்கிற ஆக்சைட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் வாட்டர் கூட நைட்ரிக் ஆசிட் சேர்த்து அதுக்கப்புறம் அதை தனியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரித்து எடுக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் இந்த ப்ராசஸ், தெர்மல் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சால்ட்டு தான் பிரித்து எடுக்கிறோம். லேந்தனைட் சால்ட்டை பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட்ஸ் வந்து ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஓகேங்களா? கிறிஸ்டல் அப்படின்னா நமக்கு தெரியும், நல்லா சால்யூபிள் ஆனதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்யூபிள் ஆகாதது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி அது கிறிஸ்டலாக மாற்றி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரித்து எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ அவங்க பாருங்கள், லேந்தனைட் லுட்ரியம் செல்லும்போது கரையக்கூடிய தன்மை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குறைகிறது. அதனால் தொடரின் LU பக்கம் உள்ள உப்புக்கள் முதலில் என்ன பண்ணுறாங்க, படிகம் மாற்றுறாங்க. இது எல்லா ப்ராசஸ்லையுமே ஃபஸ்ட்டு இன்வால்வ் ஆகும்போது அந்த லுட்ரியம் லாஸ்ட் சைடில் இருக்கிறதா வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரிசிப்டேட்டாகவும் கிடைக்கும், அப்படி இல்லை கிறிஸ்டலாகவும் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் மெத்தட் மூலயமா நம்ம எந்தெந்த சால்ட்லாம் பிரித்து எடுக்கலாம் அப்படின்னா நைட்ரேட்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொல்லுவோம், NO3- அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சல்ஃபேட்டாக நமக்கு தெரியும், SO4 2- இந்த சால்ட்டை பிரித்து எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து புரோமேட் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து மீன்ஸ் வந்து என்னது கூட ஆக்சைடு வந்து கலந்துருக்கும், அவ்வளோதான். BrO3- புரோமேட். பெர்க்ளோரேட் அப்படின்னா குளோரேட் கூட ஆக்சிஜன் கலந்துருக்கும், அப்போ ClO4-. ஓகேங்களா? O4 இது. ஓகேங்களா? குளோரேட். நெக்ஸ்ட்டு ஆக்சலேட் வரும்போது நமக்கு தெரியும் C2O4-2- அப்படின்னும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா COO, இது வந்து நம்ம 2 times மேலே சார்ஜ் போட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆக்சலேட். ஸோ இது மாதிரி சால்ட்டை வந்து நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து எந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 3 மெத்தட்ஸ்லையுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட் கொடுக்கறது வந்து அந்த கடைசியாக இருக்கிற எலமெண்ட், அந்த லுட்ரியம் ஓரியன்டட் தான். ஓகேங்களா? மீன்ஸ் வந்து என்னது லோ பேசிக் காம்பவுண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் நம்ம ஈஸியாக பிரித்து எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் இந்த ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷனில் வந்து டபுள் சால்ட்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரித்து எடுக்கிறாங்க. எல்லா டபுள் சால்ட்டையும் பிரித்து எடுக்க முடியாது, இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டபுள் சால்ட்டை பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ லேந்தனம் கூட வந்து நைட்ரேட் கலந்துருக்கு, ப்ளஸ் மெக்னீஷியம் நைட்ரேட் கலந்து டபுள் சால்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் மூலிமா நம்ம பிரித்து எடுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு முன்னாடி வாட்டரும் ஆசிட்ஸும் போட்டு நம்ம வந்து பிரித்து எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா டையத்தில் ஈத்தர் போன்ற நீரற்ற கரைப்பான். அப்படின்னா என்னது, நான் அக்வாஸ். ஏன்னா வாட்டர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அக்வாஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்கானிக் சால்வெண்ட் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் அக்வாஸ் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் அக்வாஸ் சால்வெண்ட் ஏக்யூன்னு வரும். ஓகேங்களா? அப்போது டையத்தில் ஈத்தர் வந்து ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட், அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நீரற்ற கரைப்பான் மீன்ஸ் நான் அக்வாஸ் சால்வெண்ட்டை பயன்படுத்தி எதில் நம்ம பிரித்து எடுக்கலாம் அப்படின்னா நெடினியம் நைட்ரேட்டும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோசோடினியம் BR. ஓகேங்களா? அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன்.
காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுக்கு இங்கே ஈரிட்டியோட ஷேப் கொடுக்கல, நான் அது இதில் வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகே, காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணுவோம். மீன்ஸ் வந்து லேந்தனைட்ஸ் இருக்கும், அதை வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றுறதுக்கு ஒரு ஏஜெண்ட் சேர்க்குறோம். அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட். அதில் வந்து எந்த காம்பவுண்ட் ஏஜெண்ட்டை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈரிட்டியை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஈரிட்டியே. அப்போ ஈரிட்டியோட ஷேப் வந்து இங்கே எழுதிக்கிங்க. CH2 வரும். நான் எல்லாம் குரூப்பில் கூட போடுறேன். ஓகேங்களா, தெளிவாக இதில் இல்லைன்னா நான் குரூப்பில் போடுறேன். டைப் பண்ணும்போது இதை சேர்த்து டைப் பண்ண முடியாது, நான் தனியாக எழுதிக்கலான்னா நான் மிஸ் ஆகிருக்கு. CH2COOH, கீழேயும் அதே மாதிரி என்ன பண்ணுவோம், CH2COOH. இந்த சைடும் அதே மாதிரி CH2COOH வரும். இங்கேயும் வந்து CH2COOH வரும். இது வந்து நம்ம கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் வந்து அந்த அந்த கான்செப்ட் தேர்ட் யூனிட் பார்க்கும்போது நம்ம ஈரிட்டியை பற்றி நிறைய ஸ்ட்ரக்சர், இதில் வந்து எத்தனை லிகான்ஸ் இருக்குது அந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்ப்போம். ஓகேங்களா, டோனார் ஆட்டம்ஸ் எத்தனை அப்படின்ற கொஷின்ஸ்லாம் வரும். இப்போ ஜஸ்ட்டு இதோட ஸ்ட்ரக்சரிங் எழுதிக்கிங்க. அப்படி இல்லைன்னா குரூப்பில் வந்து ஈரிட்டியோட ஸ்ட்ரக்சர் வந்து போடல, நீங்கள் நெட்டில் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது ஈரிட்டியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட்டாக போடுறோம். அப்படி போடும் போது ஃபஸ்ட்டு எது வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதே மாதிரி தான் லுட்ரியம் தான். பார்த்தீங்க அப்படின்னா சிறிய அளவு கொண்டதால் இது என்ன பண்ணுது, மிக ஸ்ட்ராங்கான ஒரு காம்ப்ளெக்ஸை வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ லேந்தனைட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீக்காக என்ன பண்ணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். LU வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். LA லேந்தனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இனிஷியலில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்காக நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். காமனாக ஈரிட்டியை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேந்தனைட்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த லேந்தனைட் கூட சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஆக்சலைட்டாக மாறும். பாருங்கள், லேந்தனம் போடுறோம், லேந்தனம் போட்டு ஈரிட்டியே போடும்போது சம் புக்ஸில் வந்து ஆக்சைட் போட்டதுக்கப்புறம் நைட்ரேட்டும் போட்டிருப்பாங்க. ஆனால் ஆக மொத்தம் நம்ம ஈரிட்டியே போடும்போது நம்மளுக்கு வந்து இது வந்து ஆக்சைட் ஃபார்மேஷனில் வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா, அப்போ லேந்தனத்தில் வந்து இது வந்து எந்த லேந்தனம் நான் காமனாக போட்டிருக்கேன். ஓகேங்களா, லேந்தனைட் கான்ட்ராக்ஷனில் வந்து காமனாக இந்த லேந்தனைட் சீரீஸில் போட்டிருக்கேன். இதிலே வந்து லுட்ரியமாக இருந்து இந்த ஆக்சைட் ஃபார்மேஷன் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். LAனா நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும், வீக்காக இருக்கும். அந்த கான்செப்ட் தான் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இருக்கும். ஓகேங்களா, பொதுவாக லேந்தனைட் ஆக்சைடுகள் கரையாதவை. காமனாக வந்து லேந்தனைட் ஆக்சைட்டுகள் அப்படின்னா வந்து கரையாமல் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து ஈரிட்டியே போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு டிசால்வ் ஆகிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது நம்ம நைட்ரிக் ஆசிடு அப்படி இல்லைன்னா H2SO4 ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் ஃபார்ம் பண்ணி நமக்கு வந்து டிசால்வ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், தனியாக பிரித்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, காமனாக ஈரிட்டியை போட்டு அதோட ஆக்சலைட் அயனிகள் வந்து நமக்கு வந்து உருவாகுதுன்னு தெரியணும். அதை ஸ்மால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஸ்டேபிள். ஓகேங்களா, அது நம்மளுக்கு தெரியும். ஈரிட்டிய கான்செப்டை பற்றி அதுதான் தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டெம்பரவரி அப்படி இருக்குன்னு நம்மளுக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கே ஆசிட் சேர்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அன்ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு இந்த 3 காம்ப்ளெக்ஸ் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்தது இந்த லேந்தனம், நியோடினம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதனால அது சிதைவடைஞ்சி நம்மளுக்கு வந்து ஆக்சலேட் வீழ்படிவாக காமனாக வந்து மாறிடும். மீன்ஸ் இந்த அயான்ஸ் தனியாக பிரிஞ்சிடும், ஆக்சலேட் தனியாக பிரிஞ்சிடும். ஓகேங்களா, ஏன்னா நிலைப்பு குறைவான நிலைப்புத்தன்மை கொண்டது இதெல்லாம். ஏன்னா வந்து பெரிய சைஸாக இருக்கும். பெரிய சைஸாக நம்ம ஈஸியாக பிரேக் பண்ணி எடுக்க முடியும். சின்ன சைஸ்னால் என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் பிரித்து எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஈரிட்டியே சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஆசிட் சேர்க்குறோம். அந்த ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து H2SO4 வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, H2SO4 சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்து நம்ம தனியா அழகா வந்து பிரிச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆட் பண்ணி எடுக்குறாங்க. இது ஆட் பண்ணி பண்ணதுக்கப்புறம், இது 3ம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிரிசிபிடேட் ஃபார்ம் பண்ணி தனியா வந்து பிரிச்சு எடுத்துர்றோம். இதே மாரி கன்டினியூஸா அந்த ப்ராசஸ் மறுபடியும் பண்ணும்போது, சிறந்த அளவில இது மாதிரி தனியா நம்ம இது தனியா பிரிச்சு எடுத்துட்டோம்னா, மீதி இருக்கிற அந்த லுட்ரியம் காம்பவுண்ட்ஸ்ல அது தனியா பிரிச்சு எடுத்துர்றோம். ஆக மொத்தத்துல 2ஆ பிரிச்சு நம்ம இங்க எடுத்துர்றோம். ஓகேங்களா? இந்த ப்ராசஸும் ஒரு முழுமையான ஒரு ப்ராசஸ் இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். இங்க ஈரிட்டிய வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆக்சைடு வீழ்படிவா சேர்க்குறாங்க அப்படின்றது நமக்கு இங்க தெரியணும். ஆசிட் வந்து என்ன ஆசிட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, H2SO4 வந்து யூஸ் பண்ணுவோம். சம் ரேர் கண்டிஷன்ல வந்து HNO3யும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரைப்பான் பிரித்தெடுத்தல் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா, இங்கேயும் அந்த சாலிபிலிட்டி வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்லியிருப்போம். அதிக எடை கொண்டது. அதிக எடை கொண்ட லாந்தனைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்த எடை கொண்ட லாந்தனைட்ஸை விட ஈஸியா ட்ரை என் பியூட்டைல் பாஸ்பேட்ல வந்து கரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மீன்ஸ் வந்து அதிகமான எடை கொண்டது வந்து என்ன பண்றாங்க, ட்ரை என் பியூட்டை. ஓகேங்களா? அந்த பியூட்டைல் குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் கொடுத்துட்டு ஃபாஸ்பீன் வந்து ஃபாஸ்பேட் கொடுத்துருக்கலாம். அப்படிலாம் வந்து ஃபாஸ்பீன் கூட கனெக்ட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? அப்போ அதிக எடை கொண்டது வந்து எது எதில் சேர்க்குறாங்கன்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னா ஈரிட்டியை வந்து நம்ம அங்கே சேர்க்குறோம். அது வந்து எதை ஈஸியாக பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது